பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தம்முடைய கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய நுகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு, பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அதிகாலையில் அனுதினமும் கற்றுத்தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எபிரேயர் 4:1-11 இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி, கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவான் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். நித்திய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்ற தலைப்பிலே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய மகிமையின் சித்தத்திற்கு செவி கொடுங்கள். நித்திய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே என்று தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் முதல் தீர்க்கதரிசிகளினாலும் அப்போஸ்தலர்களாலும் தூதர்களினாலும் கர்த்தருடைய நேசகுமாரர்களினாலும் இடைவிடாமல் தொடர்ந்து சகலருக்கும் அறிவித்தும், அப்போஸ்தலராகிய தூதர்களின் எக்கால சத்தத்தையும் கிருபையின் ரூபமானவரை மகிமையின் பிதாவாக வேத வாக்கியங்களின்படி உயர்த்துகின்ற மேகங்களாகிய உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களின் சத்தமாகிய இடிமுழக்கம் போன்ற சத்தத்தையும் நேசகுமாரர்களின் சாட்சியையும் கேட்டு விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய திராணி இல்லாதபடி காதற்று போன விரியன் பாம்புகள் கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் சித்தத்தின்படி விசுவாசியாததினால் செத்து போன விசுவாசம் உள்ளவர்களானதால் இந்த கிருபையின் நாட்களில் மகிமையை நோக்கி மனம் திரும்பும்படி முரட்டு இருதயம் உள்ளவர்களுக்கும் நீதிக்கு தூரமானவர்களுக்கும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தருடைய நேசகுமாரனால் மீண்டும் பரத்திலிருந்து கர்த்தரால் இந்த செய்தி அருளப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்றும் அநேக மாம்சத்தார் ஏசாயா 9:6 ஏசாயாவை கொண்டு வெளிப்படுத்தினபடி அப்போஸ்தலர்களால் அறிவிக்கப்படவில்லை என்று வேதத்தை உணர திராணி இல்லாதவர்களை கொண்டு தந்திரமாக பலவீனமான ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுவதா? கர்த்தருக்கு முன்பாக அவருடைய முகத்தின் மகிமையை வெளிச்சமாக உங்களுக்கு பிரதிபலிக்கின்ற மகிமையின் பூரண சபையான லவோதிக்கேயா சபையின் தூதனாக, அவருடைய நேசகுமாரனாக, மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் முகத்தின் மகிமையின் பேருடையை அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக உங்கள் முன்பாக பிரதிபலிக்கும்படி வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். கர்த்தருக்கு சித்தமானவர்களின் காதுகளில் இது இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். நன்றாக கவனியுங்கள். ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று மகிமையின் பிதாவினால் சாட்சியிடப்பட்டவனின் சாட்சி சொல்லுகின்றது. நமக்காக பாலகனாக பிறந்தார், ஆம், தமக்கென்று ஒரு சரீரத்தை ஜனிப்பித்துக் கொண்டார். அதனால் மாம்சமான ஜனங்களால் அவர் குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவராய் இருக்கும் போதும் காணக்கூடிய ரூபமாய்
எப்பொழுதும் கர்த்தத்துவம் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் நித்தியமாக நிலைத்திருக்கின்றது. அவர் நாமம் சர்வத்துக்கும் மேலான நாமமானதால் ஆதி என்ற காலத்துக்கு முன்பும் காலத்துக்கு உள்ளும் கிருபையின் காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற அதிசயமான நாமமாகிய கர்த்தராகிய வார்த்தை என்பது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நித்திய பிதாவுமானவர் அவரே. தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தரும் சமாதான பிரபுவும் சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவுமானவர் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தும் கேட்க மனதில்லாதவர்களின் விசுவாச குறைவினால் மந்தமான காதுகளும் கேட்கும்படி பரிசுத்த வேதாகமத்தை நீங்களே எடுத்து வாசிக்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் கர்த்தருடைய சித்தத்தை காணட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 1, 2, 9 முதல் 13, 25 வசனங்கள், 44ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், 21 முதல் 24 வசனங்கள், 45ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், 13ஆம் வசனம், 15 முதல் 25 வசனம், 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 48ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனம், 51ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனம், 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இதை தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய மத்தேயு 13:51 அப்போஸ்தலர்களுக்கான அடிப்படை உபதேசத்தை கர்த்தர் கொடுத்து அதை அறிந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது ஆண்டவரே என்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அறிந்து கொண்டதை அறிவிக்கின்றான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் பேதுருவுக்கு கர்த்தர் பிரதியுத்தரமாக, விசுவாசத்தால் நீங்கள் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது மனுஷகுமாரனாக மாம்சத்தின் கண்களில் காணப்பட்டவர் மகிமையின் பிதாவாக உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டு அதை அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக அறிவிப்பதால் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் உடையவராய் இருப்பீர்கள் என்று தம்முடைய மகிமையை மத்தேயு மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். மேலும் பழைய உடன்படிக்கையில் தன்னுடைய நாமத்தை குறித்து நான் என்று சொல்லிய கர்த்தர் மத்தேயு 28:20 நான் என்ற அதே நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு கட்டளை எழுகின்றதை கவனித்து உங்கள் விசுவாசத்தால் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய மார்க்குவை கொண்டு தங்கள் பாரம்பரியத்தினாலே மகிமையின் பிதாவை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் தன்னையே வெறும் முதல்களினால் கணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய மகிமையை சகலருக்கும் வெளியரங்கமாய் அறிவிக்கின்றார். நீ உணர்கின்றாயா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனாக லூக்காவை கொண்டு மகிமையின் பிதாவே ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி இரட்சகராக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த தூதனாக அறிவிக்கின்றான். உன்னால் உணரப்படுகின்றதா? லூக்கா 24:30-31 வசனங்களில் மகிமையின் கர்த்தர் வார்த்தையாகி அப்பத்தை பிட்டு எவனுக்கு கொடுக்கின்றாரோ அவன் மாம்ச கண்கள் மகிமை காணும்படியாக திறக்கப்பட்டதால் வார்த்தையாகிய அப்பம் விடுகின்ற கிறிஸ்துவே ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான மகிமையின் பிதா என்பதை அறிந்தும் உணர்ந்தும் அறிவித்தும் வந்தார்கள். இதை இப்பொழுது உன்னால் அந்த வசனத்தை வாசித்து உணர முடிகின்றதா? நேரடியாக நியமிக்கப்பட்டு மகிமைக்கு ஆயத்தமானவர்களுக்கான சுவிசேஷத்தை கர்த்தருடைய ஆவியினால் எழுதிய யோவானோ நேரடியாக வெளியரங்கமாக மாம்சத்தின் கண்களும் காணும்படியாக மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுவென்பதையும் அதை விட்டு விலகி மகிமையில் பிரவேசிக்கும் வழியையும் குறித்து மிக இலகுவாக யோவான்
8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிருபையின் ரூபமானவரே மகிமையின் பிதாவென்று விசுவாசத்தினால் அறிந்து கொள்வதே பாவத்தினால் உன் ஆத்துமா சாவாமல் இருக்க ஒரே வழி என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில் முன்னறிவித்ததை நினைவூட்டுகின்றான். நன்றாக கவனியுங்கள். உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்தும் நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்தும் தீர்க்கதரிசிகளின் உபதேசத்திலிருந்தும் கர்த்தரால் நிரூபிக்கப்பட்டவைகளை அவருடைய நேசகுமாரனாயிருந்து உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கர்த்தருக்கு செவி கொடுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒருபோதும் முரண் இல்லை. அப்படி இருப்பதாக ஒருவன் காண்பித்தால் அவன் வேதத்தை உணர திராணி இல்லாதவனும் கர்த்தரால் அனுப்பப்படாதவனும் பிசாசின் மகனுமாகிய கேட்டின் மகனாக இருப்பதால் அவனை விட்டு விலகுங்கள். ஆதி முதல் சகலமும் கர்த்தரின் மகிமைக்கென்று கேட்கிறவன் திராணிக்கு ஏற்றபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களோ அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்துக்கு செவி கொடுத்து விடிய காலத்தின் வெளிச்சத்தை மகிமையின் கிறிஸ்துவை இன்னார் என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரிடம் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பெறுதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களில் கட்டளையிடப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படுத்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.